ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பீச்சு தண்ணி இல்லாத பார்த்தீங்க. ஆனால் நேற்று நிறைய பேர் எப்போவுமே நல்லா அது போகும் அப்படின்னு நினச்சேன். பட் அது போகவே இல்லை. கரண்ட்டு வேறு இல்லைங்களா, சரியான வேர்த்து போய்கிட்டே இருக்குது. அதனுடைய வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்கிறேன், அந்த பீச்சை நீங்கள் பாருங்கள். நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே செம்ம ஆச்சரியமாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், அதில் தண்ணி எப்படி வந்தது அப்படின்றத நான் பார்த்து சந்தோஷப்படணும். அதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கடைசி வரைக்குமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். தண்ணி எவ்வளோ தூரம் வந்தது அப்படின்றத நீங்களும் பாருங்கள். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி இருந்திருக்கா என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க. நான் வீட்டோடைய அப்டேட் என்ன ஆச்சு ஏது அப்படின்றத கண்டிப்பாக இன்றைக்கி மாமாவை பிடிச்சி உட்கார வச்சு கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களை கண்டிப்பாக நாளைக்கு நான் அதை போடுறேன். ஏன்னா இங்கே எவ்வளோ பிரச்சனைங்க எனக்கு நடந்துகிட்டு இருக்குது, இவங்க என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் புரியும். அதே மாதிரி கொஞ்சம் தயவு செஞ்சு யாரும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. யாரும் நான் உங்கள் யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கலை, எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஹெல்ப்பாக கேட்குறது என்னென்னா, என்னுடைய வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த சப்போர்ட்டை பண்ணுங்கன்னு தான் அப்படின்னு நான் கேட்டிருக்கேனே தவிர மற்றபடி வேறு யாருக்கிட்டையும் நான் பிச்சை எடுக்கலை. இப்போவும் என்னுடைய ஃபேமிலிக்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், ப்ளீஸ் என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இப்போ வாங்க போயிடலாம் வீடியோக்குள்ளே. நம்ம ஈவினிங் பீச்சுக்கு வந்துட்டோம் திரும்ப. இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா 5:15 ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி உண்மையாக சொல்கிறேன், காலையிலேருந்து தண்ணிக்கும் இப்போ இருக்க தண்ணிக்கும் என்னால் நம்பவே முடியல. உண்மையாக உள்ளே தண்ணி மேலே வந்திருக்கு. காலையில் நம்ம எது வரைக்கும் போனோமோ அதெல்லாம் தண்ணி வந்திருக்கு. போட்டுமே அங்கே இல்லை. நான் அரிய கொண்டு போய் வீட்டில் விட்டு, ஏன்னா ரொம்ப உச்சி வெயில், மண்டை வலி தாங்க முடியல. உண்மையாக தண்ணி வந்திருக்கு. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மாமா என்ன மாமா சொல்கிறீங்க? வாங்க பாருங்கள், போட்டு ஒன்று போகுதுங்களா? வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பேக் கேமராவில் காமிக்கிறேன். அப்படிதான் இப்போ ஒன்று போயிட்டு மீன் பிடிச்சி வருவாங்க. வேலையை போட்டுருந்தாங்களா, இல்லைன்னா வேலையை போட்டு வருவாங்க. காலையில் போயிட்டு மீன் எடுப்பாங்க. ஸ்பீடாக தான் போகுது அந்த வண்டி. போதாமா? தண்ணி வந்துடும். இது வரைக்கும் வேணாம், வந்துச்சுல்ல தண்ணி வந்துச்சுன்னா அப்போ வண்டி திரும்பி தான் எடுத்து போகிறேன். காலில் பார்த்தீங்கல்ல தண்ணி எங்கே இருந்தது, அடியிலே இருந்தது. அந்த பக்கம் வேலையை போட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ இப்படி இங்கே பாருங்களேன். உண்மையாக காலையில் தண்ணி எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத. வாங்க நம்ம இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கலாம். காலையில் உண்மையாக இந்த மாதிரி இல்லவே இல்லை. செம்ம ஆச்சரியம். வர வழியில் அந்த ஓடையெல்லாம் வேற தண்ணி போச்சு. இதுல இருந்து மாமா சொன்னாங்க தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு. இல்லை, அது காலையில் இருந்த காலையில் நான் வரும்போது மாமா இப்போ என்னை வரும்போது சொன்னாங்க தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு. இல்லை தண்ணி வரல, நீ போய் சொல்கிறேன் அப்படின்னா. இல்லை, ஓடையெல்லாம் தண்ணி வந்துடுச்சு, சின்ன சின்ன ஓடைங்க மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு மாமா சொன்னாங்க. கிட்ட பார்த்தோன்னே என்னால் நம்ப முடியல. வாங்க இது வரைக்கும் தண்ணி வந்துடும். நீங்கள் தண்ணி ஏறுதல்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இருங்க நம்ம காலையில் போனோம்ல, நம்ம அது வரைக்குமே கிட்ட போயிட்டு வரலாம். தண்ணி பார்த்தீங்களா அந்த பக்கம் பாருங்க, அலை அடிக்குது. காலையில் நம்ம வரும்போது அலை எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ பாருங்க எவ்வளோ கிளியராக அலை அடிக்குது பார்த்தீங்களா? வாங்க நம்ம உள்ள கொஞ்சம் போய் பார்க்கலாம். என்னவோ மாமா, இன்னும் தண்ணி ஏறுமா ஃப்ரெண்ட்ஸ்? கிசா தேக்கிச்சு அசனு அவர்கிட்ட கேளு.
எப்போ திரும்ப இந்த தண்ணி உள்ளே போயிடும்னு கேளு. இன்னும் ஒரு 1 ஹவரில் உள்ளே போயிடும். காலைக்கு ஆசிபானா பாய் திரும்ப காலைல இந்த மாதிரி வரும் தண்ணி. வாங்க நம்ம இன்னும் வந்து காலையில் நம்ம போனோம்ல அங்கெல்லாம் போகலாம். அங்கே பாருங்கள் அந்த 2 போட்டு வந்து எவ்வளோ தூரம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த பக்கம்லாம் நல்லா தெரியுதுங்களா? உண்மையாக எனக்கு இப்போ தான் பீச் போலியே ஃபீல் ஆகுது. ஹரி வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே பாருங்கள் அந்த சைட்லாம் வந்து பீச்சில் விளையாடுற மாதிரி ஆளுங்க விளையாடுறாங்க பாருங்க. இந்த அண்ணா இங்கே மீன் பிடிக்கிறாங்க வலையை போட்டு. மீன் எதுவும் மாட்டலை. என்னது மாமா அது? திருக்க நம்ம அதுதான் திருக்க மீனுன்னு நினைக்கிறேன். திருக்க மீன் அவங்களுக்குமே அது தெரியாது அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்னும் உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது பாருங்கள். தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னும் வாங்க நம்ம காலையில் போனோம்ல அந்த இடத்துக்கு போய் நம்ம பார்க்கலாம். உண்மையாக சொல்கிறேன் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அலை அலை. இங்கே ஒரு அண்ணா வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு பேசுறதுக்கு உண்மையாக வார்த்தைங்களே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால அப்படியே நான் அங்கேருந்து வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போதே பார்த்தோன்னே அப்படியே எனக்கு அப்படியே செம்ம ஷாக் ஆகிட்டேன் நான். ஏன்னா உண்மையாக சொல்கிறேன், நான் இதை கொஞ்சம் கூட நான் நம்பவே இல்லை. இது உண்மையாக வந்து பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் காலையில் நான் வீடியோ எடுக்கும்போது சொன்னாங்க கண்டிப்பாக இதில் வந்து தண்ணி வரும், வந்து இது நம்பாதவங்களுக்கு தண்ணி வராது, நம்புறவங்களுக்கு இதில் தண்ணி வரும், நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. உண்மையாக சொல்கிறேன், வந்து பார்த்ததுக்கப்புறம் செம்ம சூப்பர். தண்ணி உள்ள பீச் தான் இது. ஆனால் ஏன் தண்ணி உள்ள கடல் உள்ள வாங்குது? இன்னும் பௌர்ணமிக்கெலாம் வந்து இங்கே வந்து தண்ணி இன்னும் அதிகமாக வரும் அப்படின்றாங்க. அப்போ வந்து இதை விட விட்டு இன்னும் பௌர்ணமி அப்போ வந்தாதான் வந்து நமக்கு தெரியும். இங்கெல்லாம் தண்ணியே இல்லை. அதுதான் சொல்கிறேனே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தண்ணியே இல்லை. நம்ம காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் தண்ணியே இல்லாமல் இருந்தது. இப்போ பாருங்க இந்த இடம்லாம் உண்மையாக தண்ணியே இல்லை காலையில். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம வேற இருக்க இருக்க உள்ளே போய்கிட்டே இருக்கோம் தண்ணிக்கிட்டேன்னு. சடனாக தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா என்னால் ஓட கூட முடியாது. ஓஹோ, ஆனால் 1 hour தான் சொல்லியிருக்காங்க. ஏமாமா திரும்ப உள்ளே போயிடும் அப்படின்றாங்க. இது உள்ளே போகிற வரைக்கும் என்னால் இங்கே இருந்து வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் பட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த தண்ணி எங்கெல்லாம் போச்சு, எங்கேருந்து இப்போ வருது அப்படின்றது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமே. இங்கே பாருங்க, காலையில வரும்போது கண்ணுக்கு அவ்வளோ தூரம் வரைக்குமே தண்ணி தெரியலங்க எனக்கு. ஆனா இப்போ பாருங்களேன், என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. பாருங்களேன் எவ்வளோ தண்ணி இப்போ ஸ்பீடா வருது. நம்ம வேற வண்டி வேற கிட்டவே விட்டு வந்துட்டோம், தண்ணி கிட்டவே. ஆனால் நிறைய அண்ணாங்களாம் வண்டி உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் ஒரு இடத்துக்கு வரைக்கும் தான் தண்ணி வரும் அப்படின்றது. பாருங்களேன், செம்மங்க. இப்போ நம்புறேங்க இது பீச் அப்படின்னு சொல்லிட்டு நானு. இல்ல ஏறும், இதுக்கு மேலேயும் ஏறும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து காமிக்க சொன்னீங்க என்கிட்ட சொல்லி. இங்க பாருங்க அக்கா, நீங்க போயிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போடுங்கக்கா, தண்ணி வரதை வந்து வீடியோ எடுத்து போடுங்கக்கா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இங்கே பாருங்கள், உண்மையாலுமே சொல்கிறேன் தண்ணி ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். நான் லைவாக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான், சரிங்களா? பாருங்க, இங்கே பாருங்க, நம்ம எங்கே நின்று இருந்தோம் தண்ணி எப்படி வருது பாருங்க. உண்மையாக நான் அப்போ கேட்டேன், இங்கே மாடெல்லாம் மேயுதே மாமா, அப்போ அந்த டைமுக்கு வெளியே போயிடுமா மாடெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது மாமா எங்கிட்ட சொன்னது எப்படின்னா, ஆமாம் போயிடும் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், நம்மள மாதிரியே பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. வரும்போது அங்கே எவ்வளோ தண்ணி தாண்டின்னு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் தண்ணி அந்த இடத்த எப்படி இருக்குது. இப்போ இந்த இடத்துமே பாருங்களேன், வழி விடுங்க மாமா கொஞ்சம். ஆர்டர் போட்டு தண்ணி தெரியுறேன். பீச்சில் அலடிக்கிற மாதிரி தான் அலடிச்சுட்டு இருக்கு. ஏன்னா நம்ம காலையில் லைவாக வந்து பார்த்தோம். அப்போ வந்து கண்ணு கேட்டின தூரம் வரைக்குமே நமக்கு தண்ணி தெரியும். அப்போ போனது வந்து இந்த பக்கம் காமிக்கும். அப்போ போனது வந்து இந்த வந்து அப்படியே சுற்றி காமிக்கும். காலையில் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வரைக்குமே வந்தோம். அப்போல்லாம் வந்து இங்கே தண்ணி எதுவுமே இல்லை. தாண்டிக்கின்னு தான் போனோம், அவ்வளோ தூரம் போனோம். பட் ஆனால் இப்போ தண்ணி வந்து பாருங்க. ஆனால் இது ரிட்டன் வந்து 1 ஹவரில் தண்ணி உள்ளே போயிடும் அப்படின்னு இருக்காங்க. ரிட்டன் வந்து ஒரு 1 ஹவரில் தண்ணி போயிடும் அப்படின்னு இருக்காங்க. இங்கேருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு, ஒரு விதமான ஆச்சரியமாகவும் இருக்கு. நம்ம ஊர்லலாம் வந்து கடல் உள்வாங்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை வந்து நம்ம நேராக பார்த்ததில்லை. ஆனால் இதை வந்து நான் லைவாக பார்த்தேன். காலையில் வந்து பார்த்துட்டு போனேன். இப்போ நான் திரும்ப ரிட்டன் 5:15 வந்து கரெக்டாக 5:15 உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். தண்ணி 5 மணிக்கு ஷார்ப்பாக அவங்க சொன்னபடி 5 மணிக்கு வந்து அந்த பக்கம் யாராவது இருந்து மோட்டர் செட் பண்ணி விடுறாங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. பீச் பார்க்கறது வராங்கன்னு தெரியல. அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக சூரியன் இருக்கு பாருங்களேன். ஒரு பாருங்களேன், பாருங்க எவ்வளோ தூரம் அங்கெல்லாம் தண்ணி ஏறிடுச்சு பார்த்தீங்களா? தண்ணி நல்லா ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம அந்த இடத்த தாண்டி வந்தோம் பார்த்தீங்களா? அந்த இடத்த தண்ணி தாண்டுற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், பட் நான் இது லைவாக உங்களுக்கு வந்து நான் தண்ணி வந்து உள்ளே வாங்குற வரைக்கும் நின்று நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன், சரிங்களா? ஏறுது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி தண்ணி வந்து எப்படி உள்ளே போகுது அப்படின்றதையும் பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக.
பார்க்கலாம். செடிக்கு அப்படியே தண்ணி முக்கிடுது இல்லை சார் போகலாம் தண்ணி வந்து உள்ளே ரிட்டர்ன் போனதுக்கப்புறம் போகலாம். அங்கே பாருங்க அங்கெல்லாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. உண்மையாக ஒத்துக்கிறேன் இது பீச்சு தான் அப்படின்றது நான் இது காஞ்சி போனா பீச்சு. என்ன கேட்டாரு இல்லை மாடு மேய்க்குப்பாங்க டைம் டு டைம் வந்து இதில் தண்ணி வரும்ன்றதெல்லாம் அதெல்லாம் முடியாத விஷயமா இருக்குது. ஆனால் இது பண்ணக்கூடிய விஷயம் தான். தண்ணி நல்லா வந்து ஏறிடுச்சு. இங்கே பாருங்க நம்ம வந்து வரும்போது அங்கே தாண்டிக்கிட்டு வந்தோம்ல அந்த இடம்லாம் இங்கே பாருங்க. இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கூட்டங்க வராங்க பார்த்தீங்களா? ஆனால் இதில் குளிக்க முடியாது, சுத்தமான தண்ணி கிடையாது. ஆமாம், சென்னையில் ஆனால் குளிக்கலாம், நல்லா இருக்கும், பச்சை பச்சைன்னு இருக்க தண்ணி. இங்கே வந்து ஒரு மாதிரியா நாங்கள் பாருங்க ஒருத்தவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே. அது பாரு லேடிஸ் வண்டியில் தண்ணி அங்கே உள்ளே இருந்து நடந்து வந்தாங்க இல்லைங்க, அந்த அண்ணாங்க வந்து அதோ போகிறாங்க பாருங்க. 2 பேர் கையில் அந்த லாஸ்ட்டில் வலை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. அந்த பசங்க விளையாடுறதுக்கு அடுத்தது ஒரு அண்ணா கூட கொம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. எப்படி வேற காலில் அவ்வளோ தூரம் வந்து போகிறாங்கன்னு தெரியல. பூச்சிக்கு சதர் கட்சிக்காது தண்ணி சாண்டி நம்ம தான் நடுவில் நிற்கிறோம். டே அப்பலாம் ஏன் பயம் வந்துடுச்சா என்ன உங்களுக்கு? அப்புறம் தூக்கிட்டு போக முடியாது. மனுஷா மனுஷா உங்களுக்கு ரொம்ப கொழுப்புங்க. இங்க பாருங்க நம்ம வந்து அந்த இடத்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வருது பார்த்தீங்களா, அந்த இடத்த நின்று இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏற 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 நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ பாருங்க வாங்க நம்ம அந்த பக்கம் போயிடலாம் வாங்க மாமா. அப்புறம் தண்ணி இந்த பக்கம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த தாண்ட முடியாமல். ஆ சரி வாங்க. வாங்க போயிடலாம். நம்ம நடுவில் இங்கே பாருங்களேன், நாங்கள் மட்டும் இந்த பகுதியில் வந்து திட்டா நிற்கிறோம். ஏன் நாங்கள் பாருங்க நம்ம தாண்டி வந்த இடம் வந்து ஃபுல்லாக முழுகிடுச்சு. இப்போது இருக்கிறது இந்த குறை இடம் தான். போயிடலாம் வந்துருமாமா. தண்ணி எப்படி வருது பாருங்க இந்த சைட்லேருந்து. தண்ணியில் பாருங்க நம்ம அந்த கரையாண்ட இருந்து இப்போ இந்த கரைக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. தண்ணி ஏறுது. அளவா அளவா ஆமாம் இப்போ தண்ணி வேகமாக வருது. ஆனால் இது 1 மணி நேரத்தில் திரும்ப எப்படி இந்த மொத்த தண்ணியும் உள்வாங்கும்? இவருங்க நம்ம அங்கே நின்று இருந்தோமா, தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவே ஃபுல்லாகிடும். இதுங்க ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு பாருங்க. குருவிங்கெல்லாம் எவ்வளோ அழகாக தண்ணியில் உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. அதுக்கு அது தண்ணிக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க பாருங்க. நாங்கள் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போய் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்களேன். எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்களேன். தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட
கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க பாருங்க. இந்த பக்கம் பச்சை பச்சை தெரிஞ்சிருக்காங்க. ஆமாம் பாருங்க, இந்த பக்கம் வந்து அந்த அளவுக்கு பச்சை பசேன்னு தெரியல. சரிங்களா, காலையில் வந்தப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. காலையில் நம்ம வந்தப்போ கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எங்கேயும் எதுவும் தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, அவங்க பாருங்க, அவங்க பாருங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகா, எவ்வளோ அழகா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. தண்ணிக்குள்ள அந்த பக்கம் பார்த்தீங்களா. ஆளை இது வரைக்கும் வருது பாருங்க. அலை பாருங்க, தண்ணி அது மாடுன்னு போது பாருங்க தண்ணி. இப்போ வந்து இது வந்து நம்மளை ரவுண்டு போடுது. பாருங்க எத்தனை பேர் வந்துட்டாங்க பாருங்க. நம்ம அங்கே வீடியோ எடுக்கிறதுல இங்கே தண்ணி வந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, அவங்க அங்கே நின்று வீடியோ ரீல்ஸ் இன்னமும் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பாருங்க தண்ணி வந்து எவ்வளோ கிட்ட வந்துருச்சு பார்த்தீங்களா. இன்னும் போக போக தண்ணி வந்து மேலே வரைக்கும் வந்துடும். நம்ம வந்து 5:15 இங்கே வந்தோம். அப்போ வந்தப்போ தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சம் உள்ளே இருந்தது. இப்போ வர வர அப்படியே தண்ணி கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஹரி வேற ஃபோன் பண்ணிட்டான், வீட்டுக்கு எங்கம்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனால் கிளம்பிடலாம். கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு தண்ணி எப்படி எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு நம்ம உள்ளே போகுது அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போது நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஏன்னா உங்களுக்கு எனக்கு ஆசை தான் இருந்து எடுத்து போடணுன்னு. பட் எவ்வளோ நேரம் இன்னும் தண்ணி வரும் அப்படின்றது தெரியல இல்லைங்க. எத்தனை மணி அப்புறம் தண்ணி உள்ளே எத்தனை மணிக்கு போகும் அப்படின்றதும் நமக்கு தெரியல. அதனால் வந்து நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். அதுக்காக வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். போயிட்டு கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு தண்ணி எப்படி உள்ளே போகுது அப்படின்றத உங்களுக்கு வீடியோ எடுத்து பிடிச்சிருக்கா, நீங்கள் பார்த்து சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் போகிறேன். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து பீச்சை வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நான் இடையே நவந்து போகிறேன். இங்கே பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ வேகமாக வருது, எவ்வளோ பேர் இங்கே பாருங்கள். நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். எவ்வளோ பேர் பாருங்கள். இது நம்ம மாமா, என்னுடைய மாமா, அதனால் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. தண்ணி வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, அவங்க வண்டியை வந்து அவங்க தள்ளிக்கிட்டு ஓடுறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், மஜா தான். இங்கே பாருங்க தண்ணி வந்து எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்க. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். என்னம்மாம்மா கிளம்பலாமா இல்லை இன்னும் பார்க்கணுமா? ஏன்னா ஹரி வேற ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கானே. பாருங்க, காலையில் வந்து அந்த நங்கூரம் மட்டும்தான் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ அந்த போட்டு இந்த மாதிரி ஆடவே இல்லை. கிட்ட போய் உங்களுக்கு அங்கே காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து வரப்போ இந்த போட்டு வந்து மிதக்கவே இல்லை, அப்படியே நின்றுக்கிட்டு தான் இருந்தது. இப்போ பாருங்கள்
சரி வாங்க கிளம்பலாம். பார்த்தாச்சு பீச்சு. अहो पाणी उपरू का शिवारा இது எத்தனை இவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோங்க, தண்ணி இவ்வளோ தானா, இன்னும் ஏறுமா அப்படின்ட்டு. இப்போ தண்ணி இவ்வளோ தான், இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தான் தண்ணி ஏறும், அதுக்கப்புறம் வந்து தண்ணி உள்வாங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எத்தனை மணிக்கு உள்வாங்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க நின்று பதில் சொல்லவே இல்லை, அவங்க கிளம்பிட்டாங்க. அதோட நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று கரெக்டாக ஒரு 6:10க்கு தான் நாங்கள் அந்த இடத்த விட்டே கிளம்பணுமே. கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்து இது தண்ணி எப்படி உள்வாங்குது, தண்ணி எப்படி உள்ளே போகுது அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து போடுவேன். இவ்வளோ தான் நாங்கள் கிளம்பிட்டோம், நானும் மாமாவும் இங்கே பாருங்கள், ஒரு வழியாக வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எதனாலனா உங்களுக்கு வந்து காலையில் இந்த இடத்த வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன். இப்போவும் அதே இடத்துக்கு வந்து தான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த இடம். ஓகே பாய். ஏன் வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.